அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்று நான் தாங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திக்ர், யாரெல்லாம் கடனினாலும் வறுமையினாலும் பணம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் பணம் இல்லாததின் காரணமாக தான் ஆசைப்பட்டதை தான் நினைத்ததை வாங்க முடியாமல் கவலையாலும் சோதனையாலும் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு திக்கர். இந்த ஒரு திக்கரை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரணிக்கும் வரை பண கஷ்டமே உங்களுக்கு ஏற்படாது. இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதியதின் காரணமாக நிச்சயமாக பலனடைந்து விடுவீர்கள். இன்னும் இந்த திக்கரை உங்களுக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களோ, யாரையெல்லாம் மிகவும் பிடிக்குமோ அவர்கள் எல்லா மனிதர்கள்ட்டையும் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த திக்கரை ஓதுப்பா, இந்த திக்கரை ஓது, எனக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பிற மனிதர்கள்ட்ட சொல்லக்கூடிய நிலைமைக்கு உங்களை ஆளாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்கர். இன்னும் இந்த ஒரு திக்கரினுடைய பவர் என்ன அப்படின்னா, ஒரு நபியவே உலகத்தினுடைய செல்வந்தனாக மாற்றிய ஒரு திக்கர். நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கர் மிகவும் பெரியது கிடையாது. நாவில் கூறுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன இஸ்முகள். இந்த 3 இஸ்முகளையும் நாம் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் மரணிக்கும் வரை சத்தியமிட்டு சொல்கிறேன், பண கஷ்டமே உங்களுக்கு வராது. அப்படி பணமே இல்லாவிட்டாலும் யாரின் மூலமாவது எப்படியாவது உங்களிடம் பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான 3 இஸ்மு என்ன அப்படின்னா, முதல்ல சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்கள உலகத்தினுடைய பணக்காரராக மாற்றிய அந்த ஒரு இஸ்ம் அல் வஹாப், இரண்டாவது அர் ரஸாக், மூன்றாவது அல் கனியு. இந்த 3 திக்கரையும் 2000 தடவை, மொத்தம் 6000 தடவை ஏதாவது ஒரு தொழுகை, 5 நேர தொழுகைக்கு பின்னாடி, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பின்னாடி இந்த 3 திக்கரையும் 2000 6000 முறை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு வாரத்தில் நீங்கள் பணக்காரர்களாக மாறிடுவீங்க, செல்வந்தனாக மாறிடுவீங்க. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆதாரங்கள் உள்ள இன்னும் நிறைய சஹாபாக்கள், இன்னும் ஒரு நபிக்கு பலன் கொடுத்த ஒரு இஸ்ம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு இஸ்மை நாம் அனைவரும் போதுவோம். நாம் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா